guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டைம் பஸ்டர் vlogs சேனல்ல இந்த வீடியோ நீங்க ஒரு சூப்பரான ஃபன்னான vlog தான் பார்க்க போறீங்க. நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நாங்கள் பாண்டிச்சேரி ஆன் தி வேல பார்த்தீங்கன்னா ஓப்பன் காஃபிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா சும்மா வேற லெவல் ஏஸ்தெட்டிக்காக இந்த ரெஸ்டாரண்டோட ஆம்பியன்ஸ்லாம் வேற லெவலாக இருந்தது. அண்ட் தென் அங்கேருந்து லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து பாண்டிச்சேரி ரீச் ஆகி கிளப் மஹேந்திரன் ரெசார்ட்டில் தான் இப்போ இருக்கேன். நான் வந்து சூப்பராக இருந்தது. பிளேஸ் வந்து செம்ம பெருசாக இருந்தது. ஸ்விம்மிங் பூல் என்ன செக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் டைரெக்டாக வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் காலனியில் தான் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கோம். மேக்ஸிமம் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். காஃபி குடிக்கணும்னு சொல்லி எக்கச்சக்கமான காஃபி கடை பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தது. வந்து காஃபி ஷாப் நாங்கள் பீச்சுக்கு பக்கத்தே இருக்க காஃபி ஷாப் போயிட்டு அங்கே சாக்லேட் காஃபின்னு ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டது ரொம்பவே தப்பாக போயிடுச்சு. ஏன்னா வந்து அது போன் வீட்டா மாதிரி அப்படியே இருந்தது. யாராவது அந்த கடைக்கு போனீங்கன்னா தயவு செஞ்சு இதை மாதிரி ட்ரை பண்ணுறாதீங்க. பீச்சில் போய் ஜாலியாக நேரம் இருந்துட்டு ஸோ ராத்திரி ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ அந்த இன்னைக்கு காலையில் வந்து இப்போ நான் உங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன். வந்து சுற்றி வட்டார் செம்ம சைலண்ட்டாக பேர்ட்ஸோட சத்தம் மட்டும்தான் கேட்குது. காலையில் பீகாக்கு நிறைய பேர்ட்ஸு என்னென்னமோ வந்துட்டு இருக்கு. வந்து ஃபுல்லாக செடி மரம் எல்லாமே அது. அண்ட் நாங்கள் அப்படியே ஃப்ரெஞ்ச் காலனி போயிட்டு முடிச்ச இந்தியன் காஃபி அந்த இடத்துல எக்கச்சக்கமான பாண்டி பசார் மாதிரி சும்மா எக்கச்சக்கமான கடை அப்படியே போயிட்டே இருக்கான். வந்து அண்ட் நாங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு டைரெக்டாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தோசை சாப்பிட்டு முடித்தேன். நல்லா ஒரு நார்மலான டேஸ்ட் சூப்பராக இருந்தது. அப்புறம் முடிச்சுட்டு டைரெக்டாக ரூமுக்கு வந்தாச்சு. நான் பார்த்தீங்கன்னா ஏடிவி ரைட் போயிருந்தேன். செம்ம ஃபன்னாக இருந்ததுங்க. அந்த ஏடிவி ரைடு வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு வாட்டி வந்து இங்கே தான் வரணும் இல்லை, எங்கேயாவது கிடச்சினா கண்டிப்பாக அந்த ரைடு போயிட்டு வாங்க. அண்ட் அதை ஓட்டுறதுக்கு நான் பயந்த பயம் இருக்கே அப்பா. ஃபஸ்ட் டைம் ஓரளவுக்கு அப்படி பயந்தேன். அதுக்கப்புறம் வந்து போக போக சரியாயிடுச்சு. பக்கத்தில் ஒரு அண்ணா தான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வந்து மைக் வேறு டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அது வேறு லெஃப்ட்டுக்காக திரும்பிக்கிட்டே இருக்கிறனால கண்ட்ரோலே பண்ண முடியல. அது ஒரு செம்ம ஃபன், ஒரு செம்ம வைப் கொடுத்தது. ஸோ ஒரு வாட்டி தான் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோம். அண்ட் நாங்கள் 4 times 5 times 6 times கிட்டே பார்த்தீங்கன்னா ஆனந்த பவன் இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரே ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போனோம். சாமிங்கிற ஒரு இதுக்கு போயிருந்தோம். ஸ்விம்மிங் பூலில் ஒரு பால்குள்ளே எங்களை போட்டுருவாங்க. அதில் போய் ஃபஸ்ட்டு உட்காடுறேன்னா நிற்கவே முடியல. அந்த அண்ணா வந்து நில்லுப்பான்றாரு. இது என்ன பிரமாதம்? இது கூட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அதை முடிச்சு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன். அங்கே வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கோபி 65, அப்புறம் வந்து சூப் இருந்தது. ஸோ நார்மல் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தாங்க. உடன் சேர்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு ஏஸ்தட்டிக்காக ஓரளவுக்கு சூப்பராகவே இருந்தது இந்த ரெஸ்டாரண்ட். அதை முடிச்சுட்டு நான் இங்கே வந்து இருக்கோம். இப்போ கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. பட் நான் வந்து ஃபுல்லாக கீழெல்லாம் பெடலிங் தான் வந்து. ஸோ ஒரு ரைடு இங்கே ஒன்று வச்சுருக்காங்க இங்கே வந்து. ஸோ அடுத்தது ஒரு ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் தான் போய் நம்ம வந்து விளாட போகிறோம். உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த ஆஃபர் என்னென்ன காம்போ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பேப்பரில் சைடில் போடணும். ஜஸ்ட்டு நார்மலாக சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான். காலையில் நம்ம சைக்கிள் ஓட்டணும். அது ஆக்சுவலி செம்மையாக இருந்தது. செம்ம ஃபாஸ்ட்டாக போய் ஜாலியாக இருந்தது வந்து. ஸோ பட் ஸ்டியரிங்கும் ரொம்ப கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிச்சு இந்த மாதிரி இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி ஜாலியாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஃபன் பண்ணலாம். நீங்கள் ரெசார்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ரெசார்ட் வெளியே இன்றைக்கி சாயங்காலம் தான் போவேன் நான் வந்து. ஸோ ராக் பீச் வந்து போயிருந்தோம்ல அந்த ஃப்ரெஞ்ச் காலனிக்கு, அந்த இடத்துக்கு மறுபடியும் போவோம். ஏடிவி ரைட் போயிருந்தேன்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்கை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அதனால நான் கத்தின சத்தம்லாம் கேட்கல. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் நல்ல விஷயம் தான். இது ஸ்டார்டிங் சுத்தமாக பயம் இல்லை. இல்லை செம ஃபன்னான ரைடு. எங்கே இருந்தாலும் மறக்காமல் போயிட்டு வாங்க அந்த ரைடை வந்து. ஃபாஸ்ட்டாக முறுக்கணும்னா ஜஸ்ட் நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி தான் இருக்குது. எங்கள் அம்மா பின்னாடி வச்சு கூட்டின்னு போகலான்னு சொன்னால் எங்கள் அம்மா வர மாட்டேன்ட்டாங்க. எப்படியாவது ட்ரை பண்ணி எங்கள் அம்மா கூட்டி சும்மா சர்ன்னு ஓட்டிட்டு அவங்கள பயமுத்தணும்னா ஒரே என்னோடய இன்டென்ஷன். எங்கள் அம்மா போனாங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ராக் பீச்சில் இருக்கிற ஒரு மாலுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தேம்பாறு ஓட்டம்.
அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணும். அதை முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் காலனிக்கு போயிட்டு கொஞ்சம் ஒரு பேன் கேக் மாதிரி ஒன்று சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ அங்கே போயிட்டு வந்து அடுத்த நாள் நான் வந்து ரெசார்ட்டில் நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஆசையில் ட்ரை பண்ணது ரொம்ப தப்பாக போச்சு. நான் 2 பராத்தா, அப்புறம் சென்னா, அப்புறம் வந்து இட்லி, அப்புறம் சட்னி வாங்கினேன். அப்புறம் கொஞ்சம் பச்சை சாப்பிட்டு வந்துட்டு ஃப்ரூட்ஸ்னு. அதுக்கப்புறம் என்னால் சுத்தமாக சாப்பிடவே முடியல. அங்கேருந்து கிளம்பி வந்து நான் பார்த்தா கீழே ஓந்துடும். அக்கா ஓட்ட போகிறாங்க, ஓட்டி போய் கீழே ஓட போகிறாங்க. கொண்டு விட்டுறாது. நிறுத்தரி வாராண்டி, நீ ஓட்டாதடி, பயமா இருக்கு. நிறுத்தரி ப்ளீஸ்டி. ஓட்ட வர மாட்டேங்குது. வீடியோ சொன்னேன் எனக்கு ஓட்ட வராது சொன்னா கொண்டு முட்டிட்டு பண்ணி போய் மெதுவா ஓட்டுறேன். பொறுமையா ஓட்டுறேன்.